நைட்டு வேலை பாருங்க. நைட்ல அப்படின்னா நைட்ல இந்த மாதிரி ஜனங்கள் எல்லாம் உட்கார வச்சு முன்னாடி 5 லைட் கட்டி பின்னாடி இந்த மாதிரி 3 பேர் உட்கார வச்சு அதுக்கு முன்னாடி 4 பேர் உட்கார வச்சு பின்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு 6 பேர் உட்கார வச்சு ரோட்லயா கலை கூடத்துக்குள்ள சரி அவங்கள வேஷம் போட்டு வெளியாடுறவங்க தான் நாங்க. அப்படின்னா என்ன? நாங்களாம் நட்டுவக்காரங்கடா. ஓய் முன்னாடி வந்து பேசினா பரவாயில்ல. யாருன்னா நட்டுவர்கள். எப்படி குத்தகைக்கு பேசிக்கிறதா சம்பளத்துக்கா? எதுக்கு பயிர் நடந்தே? அட பைத்தியா, சங்கீத வித்வான்களையா? சங்கீத வித்வான்கள் சங்கீத வித்து போறவங்க மயப்பட வந்த நீங்க எங்களை பார்த்து வித்து போற மாதிரி தெரியல. யோ நாங்க தான் அவங்க அவங்கன்னா அவங்க யாரா? என்ன ஏன் சொல்றது? வாயில வடத்தட்டை கட்டி கூட சொல்லு. ஓபி போடுவீடா? போடுமே. என்ன பண்ணுவீங்க? ஓபி போட்டா மாவளை கெடுப்போம். மாவியா யார் கெடுக்குது? ஓய் மாவளை கெடுக்குது சரி. மாவியா யார்? மாவளை கெடுக்குடா. மாவளைக்கு ஆமா ஆமா மாவளுக்கு எடுப்போம். மாவளுக்கு எடுத்து முடிச்சிட்டு 10-11 மணிக்கு மேல எல்லாம் சூத்தாடுவாங்க. பாப்பனாங்க 10 கிலோ இருக்குமா? என்னது ஒரு சூத்து? ஏய் கூத்தாடுவாங்க. அந்த கூத்தாடுதாயே நாங்க. இந்த வேர்வையில தொடச்சிட்டேயா? தொடச்சிடுங்க. ஆளு மண்டி மாதிரி பெருக்காந்தாலியாட்டம். கலந்தாரி சிலையில இந்த அம்மா தான் கலந்தாரி போடும். இந்த அம்மாவை போடுற வேஷம் நான். ஏன் இந்த அம்மா கலரை பார்த்தா தமிழ்நாட்டுக்கு தார் ரோடு கண்டுபிடிச்சிருப்பாங்களா இருக்குது? பரவாயில்ல பரவாயில்ல. இந்த அம்மா கலந்தாரி. என்ன வேஷமா போடுவேன்? என்ன வேஷம் போடுவேன்? கலந்தாரி. இந்த ஆளே எங்க ஊர் வெங்கட பாடு போறான். சாட்டை எடுத்து தட்டி வாய் வரும் இருப்பேன். டேய் ஊங்கிட்டே சலிக்கிறான்டா தாயடி. சரி நீங்க பாடுங்க பார்க்கலாம். இப்படி இப்படின்னா வந்து ஊமுங்கற அர்த்தம். அப்படியே சொன்னேன் அப்படியே சொன்னேன். பாடு பாமாடே மாண்டால ஆஸ்பட்ட அப்படி ஓட்டல. ஆமா யாபமா நீ இப்படி திரியற நீ? வா அப்படி ஏல நல்ல மனுஷனா நீ? சரி என்னம்மா யா ஒரே ஒரு தடவை என்னடா இல்லாத போய் பாக்குறியா? யா கலந்தர் சீரியல் பாடு. பாடி தொலைங்க. நீ கூட்டா பாட வேணாம். மூடிட்டு கிளம்பு. பாடுங்கடா சாவடி. அடுத்து இதுல உண்டோ எந்த இடத்துல பாடுறேன்னு கேக்குறாரு. ரெண்டு பேருமே ஆல் ரவுண்டர் ரெண்டு பேருமா? ஏய் பாடி தொலைங்கடா. கலந்தாரி சீரியல் கலந்தாரி சீரியல் ஆட்டோல வந்த செத்து பட தாயே. வா கலந்தாரி நாடகம் தெரியுமா? சாப்பிட்ட. ஏய் கலந்தாரி நாடகம் தெரியுமா? கறி மலவர் கறி போட்டாங்க. ஏய் கலந்தாரி நாடகம் தெரியுமா? ரச கரைச்சு கொடுத்தாங்க. ஏய் கலந்தாரி நாடகம் தெரியுமா? தெரியாதா? கறி கொழுப்பு பாடுங்கடா. ஏய் எந்த ஊரா அந்த டேய் மூடிட்டு உட்காரு போ. நான் வேற ஆளு கூப்பிடுறேன் போ. யா போறே பாடு. நமது உள்ளூர் மக்கள் சரி நமக்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? என்ன நாடகம்? ஒரு அற்புதமான ஒரு நாடகம். எப்படி? மகாபாரதம். சரி மகாபாரதத்திலே ஒரு கதையாகப்பட்ட மகடவத்தான் அரவான் சண்டை. இந்த மகடவத்தா சூரனால் அரவானுக்கு சாபம். அப்படி எல்லாருமே கேட்டுக்கோங்க. மகடவத்தான் அரவான் சண்டை ஒரு அற்புதமான ஒரு நாடகத்தை நமது உள்ளூர் மக்கள் நமக்காக அரங்கேற்றிருக்கிறார். இந்த நாடகத்திலே இந்நேர வேளையிலே முதல் தர்பாராக யார் வருகிறார்? டெல்லி என்று மத்திராபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அரவங்குடி படைத்த மாமன்னன் துரியோதன மன்னன் வருவார்.
நாட்டுக்கு நாடு மகாநாடு மகாநாடு என்றால் ஆனை பள்ளம் ஆனை பள்ளத்திலே வாழ்ந்து புகழ் பெற்ற இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரியவர்கள் பெரியோர்களும் தாய்மார்களும் அனைவரும் திரளாக கூடி இன்றைய தினத்தில் என்ன திருவிழா முனியப்பனுடைய திருவிழாவை விழாவாக கொண்டாடி வருகிறார்கள். கண்டிப்பா கண்டிப்பா இந்த விழாவிலே திருவிழா தெருக்கூத்து இந்த தெருக்கூத்தானது நமது ஈரோடு அடுக்குமாரியைச் சேர்ந்த கலைமகள் நாடக மன்றத்தாரை அழைத்து வந்து இன்றைய தினத்திலே இந்த தீப ஒளி தெய்வீக சபை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அனைவர்களுக்கும் அந்த முனியப்பனுடைய அருள் பற்றி ஆயிரம் சுக சேமத்தை தர வேண்டும் என்பதற்காக நமது கலைக்குழுவின் சார்பாக அன்னவரை வேண்டிக் கொள்வோம். என்னிடத்தில் அகடத்திற்கு விகடமான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஒரே வார்த்தை பேச மாட்டேங்க. அப்படி பேசினால் உன்னுடைய கதியானது எமன்பது ஆகிவிடும். ஒரே பொறுத்துங்க. அப்படி அடிச்சு போட்டதுன்னா பின்னாடி வரதுங்கிற மாதிரி கருப்பு சட்டுக்காரன் அந்த அளவுபடி எவ்வளவுன்னா அடி அடிக்க ஏன் பந்தாடி அவனுக்கு யாருங்க? ஆமாங்க பங்காளி தாங்க. பங்காளி எழுந்திருக்கு பாருங்க சண்முகரா
நாம் நடத்தக்கூடிய நாடகம் என்ன? நாடகம் என்ன நாடகம்? ஒரு மங்களகரமான நாடகம். இன்னைக்கு நாம நடத்துற நாடகம் கர்ணன் சண்டை. கர்ணன் சண்டையா? யாரு நம்ம கூப்பிட்டு சொன்னாங்கடா? இல்லைங்க, நீங்க ஆடுறது கர்ணன் சண்டை தாங்க. மகாபாரதத்தில் ஒரு பிரிவாகிய மகடவர்த்தன் அருவான் சாபம். யாருக்கு? அருவானுக்கு சாபம். மகடவர்த்தன் அருவான் சாபம். அருவான் சாபம். கும்பாவே இருக்க மாட்டேங்கிறாரு, ஓடிட்டே மகடவர்த்தன் அருவான் சாபம். மகடவர்த்தகன் அருவான் சாபம். அருவான் சாபம். இந்நாடகத்திலே நான் வேடமேற்றி வந்திருக்கிறேன். நான் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? என்னுடைய பெயர் என்ன? நான் எதற்காக வந்திருக்கிறேன்? சம்பளத்துக்கு அவசரம் வந்திருக்கிறீங்க. நீ எல்லாம் சும்மா ஆடுறியா? சம்பளம் கேட்டீங்க கேளுங்க. சம்பளம் எனக்கு 1 ரூபா வேணாம். காசு மட்டும் 2750 ரூபா ஒரே நோட்டை கொடுங்க. 2750 ரூபா ஒரே நோட்டு. நண்பா, இருந்தாலும் உன்னுடைய கதைகளை பிறகு பேசிக்கொள்வோம். சரி சரி சரி. இச்சபையிலே நான் வந்திருக்கும் சமயத்திலே நான் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? என்னுடைய பெயர் என்ன? நான் எதற்காக வந்திருக்கிறேன்? என்ன காரணம்? என் தாய் தந்தை யார்? சொல்லி வருகிறேன். முடியப்பா என்ன எவ மாட்டீங்கன்னா மணி 5 மணிக்குள்ள கைகள் வராது போயிடணும். மூடிட்டு உட்கார்றா. எப்படா அடிக்கிறதுக்கு வாய் கொடுக்கணும் பாத்துக்கிறியா? போ 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்து பின்னாடி போ. நீதான் மத்திரதேசம், பல்லவதேசம், அயோத்தியாபுரி, ஆனந்தாபுரி, தில்லி துல்கானம் என்று சொல்லக்கூடிய 56 தேசத்துக்கும் தலைநகரமாய் விளங்கக்கூடிய என்னுடைய நாடு டெல்லி என்னும் அத்திராபுரம். அத்திராபுரத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னாதி மன்னன், மணிமகுடம் தரித்தவன், அரவக்கொடியோன். அவரக்காயா? நீங்க தானே சொன்னீங்க. அரவக்கொடி படைத்தவன், வெங்கல சரிகர படைத்தவன். யாரை கண்டான் என் சிரம் வணங்காது, வணங்காமுடி சேகரன், மன்னாதி மன்னன், மகுடம் தரித்த மாமன்னன்,
என்னுடைய பெயராக உலக 56 தேசத்தை ஒரு கொடைக்கின் கீழாக அமிர்த ராஜ்ய பரிபாலனம் செய்யக்கூடிய என்னுடைய பெயரோ மாமன்னன் துரியோதன மன்னன் என்று. அவன் டேங்கறானா ஜேங்கறானா எங்களுக்கே புரிய மாட்டேங்குது. அட அப்படியே மாமா மாமன்ன துரியோதன கேட்டு பாருங்க அத டே நாங்க ஜே திண்டிலே ஒன்னு போடு அவன சாவல கை கால் வர கூடாதுன்னு சொல்லி சாமி வேண்டறானே. பாத்துல உனக்கு சாமி மாமன்னன் துரியோதன மன்னனாக இருந்தாலும் துரியோதன இருந்தாலும் இவள அழகா உள்ள லட்சணமா இருக்கீங்களே உங்களுக்கு ஒரு பையனை பெத்தாங்க உங்க அம்மா அம்மாங்க அப்பா அம்மா தாய் கேக்குற அப்படி அம்மா உங்க அம்மா அம்மாங்க ஏடா அழித்து சொன்னா என்னன்னு தெரியுது. அப்பா அம்மாங்க உங்களை பெற்று இருந்த அப்பா அம்மா யாருன்னு கேக்க என் தாயாரா காந்தாரி. இப்பொழுது புரிந்திருக்க வேண்டும் என்னை இன்றெடுத்தானே என் தாய். தாய் புண்ணுக்கு யாருங்க அம்மா நான் குடியிருந்த கோயில் எம்ஜிஆர் படம் அன்னையோர் ஆலயம் அது ரஜினி படம் என் தாய் அது எம்ஜிஆர் படம் தான். என்னடா நான் எங்க அம்மா பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன் நீ அம்மா பேர் என்னன்னு நீ வேற படத்து பேரை சொல்லிட்டு தான் எப்படிங்க தாய் சொல்லை தட்டாதே. ஓஹோ அப்படிங்களா அப்படி அப்பேற்பட்ட அம்மா யாருங்க 10 மாதம் 300 நாள் 3000 தசிவினாடி அங்கத்திலே சுமந்து என்னை வாடா மகனே வருங்கால இளவரசே அப்படி என்று தங்கத்தான தட்டிலே தங்க தொட்டிலே ஆரிரோ என்று என்னை பால் ஊட்டி சீராட்டி பக்குவமாக என்னை வளர்த்த என்னுடைய தாயார் பெயரோ காந்தாரி என்று உங்க அம்மா பேரு காட்டேரி. என்ன காட்டேரி சொன்னாரு பாரு அதாய வச்சிருக்குது பாரு தாயார் காந்தாரி. காந்தாரி தந்தையார் திருதராஷ்டிரன் திருதராஷ்டிர மன்னனுக்கும் காந்தாரிக்கும் மன்னனாகிய துரியோதனன் ஒருவன் மட்டும் பிறந்தேனா என் கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர்? என் அண்ணன் தம்பிமார்கள் 100 பேரடா 100 பேர். அப்பா சரிங்க சரிங்க ஒரே ஒரு தங்கை தங்கச்சி ஒண்ணுங்களா? ஆமாடா வாங்க மாமா அண்ணவள் பெயரோ திருச்சடை. தங்கச்சி ஒரு திருச்சடை. மச்சான் வணக்கம் மச்சான். இருக்குடா என்னடா இந்நேரம் வரைக்கும் மகாராஜா மன்னன்னா இப்ப வந்து தங்கச்சின்னு சொன்ன உடனே மச்சான் ஆறு யாருன்னு தெரியல மச்சான் பைத்தியக்காரா அவரை வந்து ஒரு தங்கச்சி இருக்குதுனாரு வாய் சொல்லு வாயில் இருந்து வெளியே வரதுக்கு முன்னாடியே இது வரைக்கும் மகாராஜான்னு கூப்பிட்டு உடனே வா மச்சான் வா மாமான்னு மாமா மச்சான் வர கொண்டாடுற என்னடா என்ன இதுக்கு மேல கூத்தாட வர மாட்டாரு பெரிய ஆள் ஆயிட்டேன் அவங்க அண்ணன் தம்பி எத்தனை பேர் சொன்னாங்க 6 அண்ணன் தம்பிங்க
அவங்க அண்ணன் தம்பி எத்தனை பேர் சொன்னாங்க? 100 பேரு. 100 பேத்துக்கு ஒரு தங்கச்சி. கேட்டா எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்து அவங்க தங்கச்சி மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா முன்னாடி வா குனியாத கோணா. டேய் அவங்க தங்கச்சி மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அண்ணன் தம்பி 100 பேர் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு வேட்டி சட்டை எடுத்து எவ்வளவு ஆச்சு? 100 வேட்டி ஆச்சு. 100 வேட்டி சட்டை. எடப்பாடி மட்டும் தான் பெரிய துணி கடை. என்ன மயிறு கூத்தாட வர அது மட்டும் இல்ல. டேய் ஆளுக்கு ஒரு பவுன் எடுத்து வந்தாலும் 100 பேர் இருக்காங்க. 100 பேருக்கு எத்தனை பவுன்? 100 பேருக்கு 100 பவுன் ஆச்சு. சலங்கண்டாபுரத்துல மட்டும் பெரிய நகை கடை. எல்லாம் மயிறு கூத்தாட வர சொல்றேன். சரி அதெல்லாம் இல்ல. ஆளுக்கு ஒரு சிப்ப அரிசி எடுத்து வந்தா 100 பேருக்கு எத்தனை சிப்பம் ஆச்சு? 100 மூட்டை ஆச்சு. 100 மூட்டை ஆயிருச்சு. டேய் நல்லா கேட்டுக்க. சித்தூர் புளி பண்ணிக்கிட்டே நம்மட்ட பெரிய அரிசி மண்டி. என்ன மயிறு கூத்தாட வர? எங்க மச்சான். ஆமா. வீட்டுல விசேஷம் தான் விட்டு கொண்டு வராங்க. நாளைக்கு அவங்க வீட்டுல ஒரு பணம் கொடுத்துட்டு வச்சுக்க. 100 பேருக்கு என்ன பண்ண முடியும்? 100 மூட்டை அரிசி கொண்டு போக முடியுமா? அட எங்க வீட்ல ஒண்ணுனா அவங்க 100 பேர் இருக்காங்க. அரிசி பண்ணிடுவாங்க. ஒரு வீட்டுக்கு 1 கிலோ இருந்தாலும் 100 கிலோ வேணும்ல. எத்தனை கடாயில அத ஆமா மாமா இவர் சொல்றது ஒரு வீட்டுக்கு ஒரு வேட்டி துண்டு ஒரு ஏடா அறுவத்தவன அப்புறம் கடைசியா அவர் சொல்றது ஒரு நாய் இருக்குது. இப்ப எங்க வீட்ல ஒரு நடந்து கேட்டேன்னா அவங்க அண்ணன் தம்பி 100 பேர் இருக்காங்க. 100 பேர் நேர்ந்து செஞ்சு விடுவாங்க. அதே அவங்க உள்ள ஏதாவது போனங்கனா உளுந்துச்சு வெச்சுங்க. என்ன போனவங்க இல்லங்க ஒரு நல்ல காரியம் ஏதாவது நடந்துச்சு வெச்சுங்க. அவங்க 100 பேருக்கு நான் வர்த்தம் செய்யணுமே. ஆமா பொண்ணு வேணாங்க. என் தண்ணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. யாங்க நீங்க வைத்தியமானிக்கு முதல்ல சொல்ல மாட்டீங்களா இதுவா? நான் என்னென்னமா கற்பனை பண்ணி வச்சிட்டு இருக்கேன். 100 பேருக்கு வராததையால் பிறந்தவளை யாருக்கு திருமணம் செய்து வைத்தோம்? அதாவது சிந்து தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சைத மகாராஜனுக்கு திருமணம் செய்து வைத்தோம். கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள மாமன் திருமணம் இல்லங்க. அப்படியாக இருந்தாலும் தாயார் காந்தாரி, தந்தையார் திருதராஷ்டிரன், நாங்கள் அண்ணன் தம்பிமார்கள் 100 பேர். எனக்கு ஒரே ஒரு தங்கை. தங்கச்சி பேரு துர்ச்சடை. ஆமா சரிங்க. இப்படியாக இருந்தால் நண்பா நாங்கள் சீரம் சிறப்போடு செல்வாக்கோடு வாழ்ந்து வந்தாலும் எங்களுக்கு ஒரு எதிரி ஏற்பட்டால் ஆமா யாருக்கு அந்த எதிரி யாரு? எங்க அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அண்ணன் தம்பிங்க 3 பேர். எங்க அப்பா மூத்தவர். எங்க அப்பனுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாது. யாரு? திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது. ஆனால் ஆமா அவர் குருடன் நாடு இருக்குதுங்க. ஆமாப்பா. ஆமா பிறவியிலே குருடன். சரி சரி. அப்படியாக இருந்தாலும் திருதராஷ்டிர மன்னனுக்கும் இரண்டாவதாக பாண்டபுத்திர மகாராஜன் பிறந்தார். மூன்றாவது விதுர மகாராஜன் பிறந்தார். இப்படி 3 பேர்கள் பிறந்தாலும் 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. திருதராஷ்டிரனுக்கு 100 குழந்தைகள். சரி சரி. பாண்டபுத்திர மகாராஜனுக்கு குந்தை மந்தாரி என்று சொல்லக்கூடிய 2 பெண்களை திருமணம் செய்து கொடுத்தார். சரி சரி. அண்ணவர்களுக்கு எத்தனை குழந்தை? 5 பேர். 5 பேர். ஆமா சரிங்க. 5 ஒரு 100 எவ்வளவு? 105. 105 பேரும் 5 வயசுல அண்ணன் தம்பியா இருந்தோம். 10 வயசுல பங்காளி ஆனோம். 15 வயதிலே சண்டாளர்கள் எனக்கு பகையாளி.
திரௌபதி என் திரேகம். அந்த ஐவரை நினைத்தாலே என் அங்கமெல்லாம் பதறுகிறது. சண்டாளர்கள், சதிக்காரர்கள், அந்த சதிக்காரி பெற்ற படிக்காரர்கள் நண்பர்களாகிய 15 வயசுல பகையாடி ஆனானு. என்ன காரணம்? எதுக்காக? வளர்ந்தோம் ஆடிமானும் ஒன்றாக இருந்தோம், ஒரு முளைப்பால் துண்டோம், அப்படி சந்தோஷமாக தான் இருந்தோம். குருட்டு பெரியோர்கள் திருட்டுத்தனமாக நாட்டை பாகப்பிரவணை செய்தார்கள். அப்படி பாகப்பிரவணை செய்யும் சமயத்தில் பாண்டவருக்கு 5 பேத்துக்கு பாதி நாடு, 100 பேத்துக்கு பாதி நாடு. ஏண்டா 5 பேர் சாப்பிடுற சாப்பாட்டா 100 பேருக்கு போட்ட 10மா? பத்தாதுங்க. நாங்களே ஒரு ஆளு கூட சாப்பிடுறோம். ஏண்டா குருட்டு பெரியவர்களுக்கு தெரிய வேணும். சரி, நாங்க 100 பேர், 100 பேத்துக்கு எவ்வளவு தரணும்? பாண்டவர் 5 பேரு, அவங்களுக்கு எவ்வளவு தரணும்? ஆமாங்க, ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஆனால் குருட்டு பெரியவர்கள் திருட்டுத்தனமாக டெல்லி என்னும் அஸ்தாபுரத்தை நாட்டு 2ஆக பாகப்பிரவணை செய்தார். சரி. என் மாமன் ஜெகனி பார்த்தார். ஏதடா ஆச்சரியம், மருமக்கமார்களை ஏமாற்றுகிறார்கள். யார் இந்த குருட்டு பெரியோர்கள்? சும்மா விடலாமா? விடக்கூடாது. எப்படி பாண்டவர்களுக்கு பகுதி நாடு போகும்? கௌரவராய் 100 பேர் அன்னவர்கள் காடால பிறந்தவர்கள். காட்டுல பிறந்தவங்க காட்டுதான் ஆளணும், காட்டுதான் ஆடணும். யார்? பாண்டவர்கள். பாண்டவர் 5 பேர் சிரிங்கி வனத்துல பிறந்தவனுங்க, வனத்துல பிறந்தவனுங்க. அந்த வனத்துல பிறந்தவன் வனத்துல தான் இருக்கணும், நாட்டுக்கு வரலாமா? இருந்தாலும் நாட்டை கொடுக்க சம்மதித்து பாகப்பிரவணை செய்யும் சமயத்திலே நான் என்ன செய்தேன்? பாண்டவர்களுக்கு இந்த நாட்டை கொடுப்பதா அப்படி என்ற ஒரு எண்ணத்தை வைத்து அன்னை இவர்களை கொள்வதற்காக என்னென்ன வழிகள் செய்தேன்? படுங்கினால், அதாவது படுங்கினால் மண்டபத்தை செய்து பார்ப்பதற்காக 5 ஆச்சாரங்களை அழைத்து விருந்து ஏற்பாடுகள் ஏக தடபுடலாக செய்து கொண்டிருந்தோம். சரி, அப்பொழுது என் மாமன் ஜெகனி சொன்னார், எப்படி ஏன் ராஜ மக்கள் சும்மா இருக்க வேண்டும்? பாண்டவர்கள் 5 ராஜார்களும் கௌரவர்கள் 100 பேரும் ஒரு புறமாக அமர்ந்து பகடையாடலாமே அப்படி என்று சொல்ல நானும் யதார்த்தமாக சொல்லிவிட்டேன். யாரிடத்தில்? பாண்டவர்களை அழைத்து பகடை ஆடலாம் தர்மநந்தனா, அண்ணா தர்மநந்தனா அமருங்கள் என்று சொல்ல, ஆனா எனக்கு தாயம் விளையாட தெரியாது. ஆமா, சரி. நீங்க 56 தேசத்துக்கு மகாராஜா, கொலாய் மகாராஜா. நீ எல்லாம் 56 தேசத்துக்கு மகாராஜா, தாயம் கூட விளையாட தெரியாதா? ஒரு சீட்டாட்டம் ஆட தெரியாதா? சீட்டாட்டம் தெரியாது. பித்தலாட்டம் அது செய்வேன், போய் பொருட்டு அது சொல்லுவேன், அடுத்தவனை கெடுக்கிறது அது செய்வேன், அது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தாயம் கூட விளையாட தெரியாது. ஏங்க நீங்க போல 10 பாக்குறீங்க? என் பக்கம் இருந்து யார் அமர்ந்தார்கள் பகடை ஆடுவது? எனது மாமனாகிய என் குலத்துக்கேற்ற குத்து விளக்கண. ஆமா, ஜெகனி மாமன் என் பக்கம் இருந்து அமர்ந்தார். அட உங்க பரமா அமர்றாரு, என் பக்கம் இருந்து அமர்ந்து அந்த பாண்டவர் பக்கம் யார் அமர்ந்தார்? தர்மராஜன் அமர்ந்தார். அமர்ந்த உடனே அப்பொழுது முதலாக ஆட்டத்தை தொடக்கும் சமயத்தில் முதலாக யார் ஜெயித்தார்கள்? அந்த தர்மராஜன் ஜெயித்து விட்டார். தர்மபுத்திர மகாராஜன் ஜெயித்தவுடனே அப்பொழுது என் மாமனாய ஜெகனி மாமன் சொன்னார்கள், நான் ஜெயித்தாலும் சரி, நீ ஜெயித்தாலும் சரி, முதல் ஆட்டம் விநாயகருக்கு போகணும், பிள்ளையாருக்கு போகணும் அப்படி என்று சொல்ல அதன் பிரகாரமாக ஆட்டத்தை துவக்கும் சமயத்தில் அப்பொழுதுதான் என் மாமன் ஜெகனி சொன்னார், அடே பாண்டவர்களே, தர்மநந்தனா, அதாவது எந்த தாய விளையாடினாலும் சரி, எந்த ஒரு விளையாட்டு விளையாடினாலும் அதுக்கு ஒரு பந்தய பொருள் வைக்க வேண்டும். அப்படி பந்தய பொருள் வச்சதான் இந்த அதாவது அந்த விளையாட்டு விளையாட்டு பந்தய பொருள் வச்சதான் விளையாட்டு சுறுசுறுப்பா போகும் இருக்கும். ஆமா, அப்படி என்பதற்காக முதலாக நான் என்ன செய்தேன்? என் வாத வளையத்தை கலட்டி வைத்தேன். ஆமா, சரி. தர்மராஜன் தன்னுடைய முத்து மாலையை கலட்டி வைத்தார். இப்படி ஒவ்வொன்றாக வைத்து என் மாமனுடைய சூது மார்க்கமாக, அதாவது நாடு நகரம், சொத்து சுகம், சீம பூமி, வண்டி வண்டாரம், உப்பு தட்டு வரவோடு சுதந்திரம் இல்லாமல் படுக்கி அனைத்தையுமே பிடிக்க. சரி, விளையாட்டுக்கு தானே விளையாடணும். அப்படி
அப்படி என்று நினைத்துக் கொண்டு சரி தெரியாதா அந்தி சாயும் நேரம் ஆகிவிட்டது, நாங்கள் இந்திரவஸ்திரம் சென்று வருகிறோம் அப்படி என்று சொல்லி புறப்படும் சமயத்திலே அப்பொழுது நான் சொன்னேன், அடே பாண்டவர்களே எங்கே செல்லுகின்றீர்கள்? இந்நேர வரைக்கும் விளையாடுனதெல்லாம் விளையாட்டல்ல, இது சொந்தமா சுயமா ஆடியது. பந்தயத்துல அத்தனையும் நீங்க தோல்வி அடைந்து விட்டீர்கள். இனிமேல் உங்களுக்கு அந்த நாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படி என்று சொல்ல அப்பொழுது தர்மராஜன் சொன்னார், ஆனால் துரியோதனா சூது மார்க்கமாக எங்களுடைய நாடு நகரத்தை பிடித்துக் கொண்டால் எப்பொழுது நான் நாடு கிடைக்கும் அப்படி என்று கேட்டார். அதற்கு நான் சொன்னேன், 12 வருடம் காடு வனவாசம், ஓராண்டு ஐக்காத வாசம் என்றால் எப்படி பாண்டவர்கள் இவர்தான் என்று என்னுடைய கண்ணுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிந்தால் மீண்டும் 13 வருடம் ஓட்டுவேன். அப்படி என்பதற்காக சொல்ல அதன் பிரகாரமாக பாண்டவர்கள் வனவாசம் சென்று 9 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதனாலே இப்பொழுது இந்த ராஜ சிமானம் பாண்டவர்கள் எங்கே போனார்கள் எங்கே வந்தார்கள் எனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. அதனாலே நான் கொலுமண்டலத்திலே இருக்கிறேன். ஏதேனும் ஒரு விசேஷம், அதாவது இந்த நாட்டில் அச்சாமத்தில் இருக்கக்கூடிய குடிப்படைகள் என்னையா கடிச்சுக்கிற சரி வடகோடு கானகத்தில் வாழக்கூடிய இந்த நாட்டிலே நாங்கள் பயிர் பற்றி வெள்ளாமை செய்து கொண்டிருக்கும் பொழுது யானை சிங்கம் திருச்சி என்று சொல்லக்கூடிய மிருகெல்லாம் வந்து நாங்கள் அறுவடை செய்யும் தருவாயில் அறிவாட்டம் செய்து விட்டது. இந்த நாட்டிலே நாங்கள் இருக்க முடியாது. இந்த நாட்டை விட்டு அயல் நாடு சென்று நாங்கள் வாழ்கிறோம். போக வேண்டாம் போறமையா குடிமக்களே இருக்க மாட்டோம். போறேங்க எந்த வருஷமும் அப்படி வந்தது இல்லைங்க. இந்த வருஷம் பயிர நல்லா வந்ததுங்க. எல்லாமே செய்யற சமயத்துல இந்த காட்டுல இருக்கிற இந்த பானை அசிங்கம் யானை அசிங்கம் எல்லாம் வந்து புலி இதெல்லாம் வந்துங்க அத்தாமரத்து எல்லையிலே இருக்கக்கூடிய வடகோடி கானகத்தில் வாழக்கூடிய குடிமக்கள் உங்களுக்கு பெருத்த குறை, மிருக ஜாதிகளால் உங்களுக்கு குறை. அந்த குறையை இந்த கொற்றவன் நான் தீர்த்து வைக்கிறேன். சாமி இருப்பீங்க சாமி இருப்பீங்க. எங்களை கொண்டுட்டு அந்த மிருகத்தை காப்பாற்றோட மிருகத்துக்கு கொண்டு எங்களை காப்பாற்று, மிருகத்துக்கு கொண்டு எங்களை காப்பாத்துங்க அப்படி சொல்ல. அப்படி என்றால் கவலைப்பட வேண்டாம், கலங்காதீர்கள். நான் உடனடியாக என் அண்ணன் தம்பிமார்கள் 100 பேரையும் அழைத்துக் கொண்டு நான் உடனடியாக வனத்தேடி புலியெல்லாம் இருக்குதான். உனது விட பெருசா இருக்குமா? இல்ல நம்மளதான். எப்படியாவது எங்களை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் வருகிறேன், சென்று வாருங்கள். சீக்கிரம் காப்பாற்று சாமி. சரிப்பா பாப்பா வடகோடி கானகத்தில் வாழக்கூடிய குடிமக்களுக்கு குறை என்றால் அது கொற்றவனாகிய எனது கடமை அல்லவா அந்த குறையை தீர்ப்பது. அதனாலே நான் ஒருவன் மட்டும் செல்லக்கூடாது. என் அண்ணன் தம்பிமார்கள் 100 பேரும் அங்கு தேசத்தை ஆளக்கூடிய கர்மமகாராஜனை அடைத்துக் கொண்டு 101 மன்னர்களும் வடகோடி கானக மார்க்கமாக வேட்டைக்கு போக வேண்டும். என் மனைவியாகிய பானுமதி என்ன பெருந்துருவாரை நான் அழைத்ததாக அதிக சீக்கிரமாக அழைத்து வருகிறேன்.
அக்கடி புயல ஐ லவ் யூ முக்கிய பொருட்கள்